ஈராக்ல இயங்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளுடைய மிகப்பெரிய 5 தாக்குதல் இன்னைக்கு நடவடிக்கை நடைபெற்று இருக்குது. இந்த 5 தாக்குதலுடைய விஷயங்களை குறித்து தான் இதுல பார்க்க போறோம். இதுல கமிகாசே ட்ரோன்கள் அதிகமா பயன்படுத்தி இருக்காங்க. முதல் தாக்குதல் பாத்தீங்கன்னா ட்ரோன்களை பயன்படுத்துவதில் இலக்கு வைக்கப்பட்ட நெவேட்டியா தளம் என்பது அளிக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது 2 ட்ரோன்களை பயன்படுத்தி ஈழத்தில் முக்கிய சொத்துக்கள் இலக்குகள் அளிக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது அர்காப் குரூஸ் என்று சொல்லக்கூடிய ஏவுகணையை பயன்படுத்தி அஸ்கலான் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் துறைமுகத்தின் மேல குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நான்காவது இலக்கு இஸ்ரேலிய எலிப்ட் தளம் என்பது அளிக்கப்பட்டிருக்கு. ஐந்தாவது ட்ரோன்களுடன் இலக்கு வைக்கப்பட்ட லெவியத் என்று சொல்லக்கூடிய தளம் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த தளங்கள் எல்லாமே ராணுவ தளங்களா தான் காணப்படுது. சோ இன்னைக்கு இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அமைப்பு ஈராக்ல இருந்து 5 தரமான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. அல் கஸ்ஸாம் பிரிகேட் இந்த ரஃபாவுடைய நடவடிக்கைகள்ல இஸ்ரேலுடைய துருப்புகளோடு நேருக்கு நேர் இன்னைக்கு வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்த ஒண்ணும் இருக்கு. அப்படி ஃபைட் பண்ணக்கூடிய சமயத்துல இஸ்ரேலுடைய ஐடிய துருப்புகள் துப்பாக்கிகள் கன்களை எல்லாம் அந்த போட்ட இடத்துல போட்டுட்டு பல இடத்துல தெரிச்சு ஓடிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது. இதுல அல் கஸ்ஸாம் பிரிகேட் என்ன பண்ணிருக்காங்கன்னா சில இடங்கள் அவர்களை பிடித்து வைத்திருந்த சில இடங்கள் தங்கள் கைவசத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற அண்மை செய்தி வந்த வண்ணம் இருக்கு. இஸ்ரேல் நாட்டை சார்ந்த டைகர் டிஃபென்ஸ் வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடிய வெஹிக்கிள் மேல 2 மிசைல்களை வச்சு தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுல 4 நபர்கள் அந்த இடத்துல இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அண்மை செய்தியும் இதோட சேர்த்து கிடைக்குது. அடுத்து ஜோர்டான் மற்றும் பல்வேறு வழியாக இன்னைக்கு ரஃபாவுடைய மக்களுக்கு உணவுப் பொருட்கள் தண்ணிகள் ஏதோ ஒரு வகையில கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக UNR ஆகட்டும் WHO ஆகட்டும் இவங்களாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலையில இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் அங்க இருக்கக்கூடிய இந்த ஜியோனிஸ்ட் தீவிரவாதிகள் எல்லாமே ட்ரக்குகளை மறுத்து அந்த ட்ரக்குகளை அடிச்சு நொறுக்கி அந்த ட்ரக்குகளை செல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு இந்த பாதைகள்ல கல்லுகள் பாறைகள் எல்லாம் போட்டு தடுத்து வச்சிருக்காங்க. காரணம் இந்த உணவுகள்லாம் உள்ள போயிருச்சுன்னா அவங்க சாப்பிட்டு தெம்பாய் திருப்பி அடிப்பாங்க. சோ உணவு இல்லாம ஒரு பட்டினியில வச்சு அந்த மக்களை இனப்படுகொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல IDF தீவிரவாத அமைப்புக்கு அந்த நாட்டு குடிமக்களா இருக்கக்கூடிய ஜியோனிஸ்ட் தீவிரவாதிகளை உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது. அடுத்து ஈரானுடைய தலைவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசி இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, கலவரங்கள் படுகொலைகள் மற்றும் குண்டுவெடிப்புகள் மூலம் ஈரானுடைய மக்களின் அணிவகுப்புகளை நிறுத்தலாம்னு சொல்லிட்டு எதிரிப்படை இஸ்ரேலுடைய படை கனவு கண்டிருந்தாங்க. இன்னைக்கு அந்த கனவெல்லாம் கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாரு. இவர் எந்த அணிவகுப்பு சொல்றான்னு கேட்டீங்கன்னா, கஸ்ஸாம் சுலைமானி அவர்களுடைய நினைவேந்த நிகழ்ச்சியில இப்படி மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து இந்த இஸ்ரேலுடைய ஐடியா தீவிரவாத அமைப்பு ஏற்படுத்துச்சு. உங்களுக்கு தெரியும், ஈரான்ல இருக்கக்கூடிய தெஹ்ரான் நகரத்துல இந்த தாக்குதல் சில மாதங்களுக்கு முன்னாடி நடைபெற்றுச்சு. சோ அந்த நடைபெற்ற அந்த வேலையில அந்த மக்கள் எல்லாம் கலைஞ்சு போயிருவாங்க. இனிமேல் வந்து எந்த விதத்திலும் வந்து பலஸ்தீனுக்கு ஆதரவா நிக்க மாட்டாங்கன்னு நினைச்ச அந்த வேலையில இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது, நாங்கள் தொடர்ந்து இந்த போர்ல நாங்கள் ஒரு முக்கியமான ரோல் வகிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சோ அந்த செய்தியை தான் இப்ராஹிம் ரைசி அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.